சரி சரி நல்லா கொதிக்க வச்சு ஊத்து. அதான் வந்துட்டான். வந்துட்டீங்களா? போயிட்டு வரங்காட்டி என்ன நடந்துச்சு? போங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாட்டம். ஒண்ணு போட்டு அடி அடின்னு அடிக்கணும் வந்து அடிச்சுட்டானா? ஆமா. அவன் அடிக்கும் போது நான் இருந்திருக்கணும். உன் மேல கை வைக்க நான் விட்டுருவனா? ஏன் பொடக்காலி ஒட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தியா? அப்ப என்னாச்சு? பெரிய இடமா இடுப்புல உரல கட்டிக்கிட்டு இருக்கிற புண்டு பெரிய இடம். தலைவலி எல்லாம் ஏமாந்த புண்டுகளா போயிட்டாங்க. சோறு போடுவாங்க. சோறு போடுவான். சோறும் போடுவான். ஆளு வச்சு கூட அடிப்பான் அந்த புண்டை வாயன். அப்படியா? என்னோட போலாம். சொந்த ஊருக்கு போலாங்க. காசு. சரி எதுல போறது? வேங்கலுக்குதுங்கிற ஊடு மேல ஊடு கட்டிக்கிறேன்றா. சொந்த ஊருக்கு போகணுமே, அது வரைக்கும் தேணும். சொந்த ஊருக்கா? ஆமா. இப்ப காசு இல்ல. இப்ப எல்லாம் அங்க இருக்குது. இங்க இல்லையா? இல்ல. அதனால சரியா போயிரு. கத்தையா இருக்கும். ஆமா, என்கிட்ட காசு இல்ல பாக்கெட்லயும். நம்ம 2 பேரும் போகணும். கை செலவுக்கு இப்ப காசு வேணும். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஏமா நான் போட்டுக்கிறேன் பாரு கல்லோடிச்சு. சண்டாலியா இது அட்டி கொடுத்தீங்கன்னா செலவுக்கு நான் அங்க போய் உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் பட்டப்பட்டியா போட்டு விடுறேன். அங்க நான் முழுங்க போன உடனே தலையில இருந்து அடி வரைக்கும் மாட்டணும். என்ன அடி வரைக்குமா? பாதம் வரைக்கும் மாட்டுவான். கலட்டு மாமா உனக்கு இல்லாத என்ன? அது சரி. ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளுக்கு வேலையிலேயே அதெல்லாம் கழிச்சு தரான்னா அப்ப என் வேலை எப்படி இருந்திருக்கும்? குளிச்சு இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் நிக்காத வேலை விட்டுருப்பேன். அதனாலதான் கட்டி கொடுத்து. ஏய் இது போய் அடமான வச்சு கடையில் வச்சுட்டு காசு வாங்கிட்டு வா. சீக்கிரம் வா. போயிட்டு வா. சீக்கிரமா போயிட்டு வா. கிளம்பணும். அதனால நீயும் நானும் நம்ம விடுத்து விட்டு நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம். அங்க போய் எப்படியோ ஒண்ணு எங்க போனோம். என்னங்க என்ன பெத்த கரணா இருக்க மாட்டேன். போனா வடிப்படி தேடனாட்டங்குது. வண்டியில வந்தோம் அப்படி புடிக்கிட்டு ஓடி போயிட்டேன். போச்சா? அதுவும் போச்சா? என்னடி செய்யறது நம்ம? அதையும் கையில் போட்டுக்கிறது. அத கழுத்து என்ன உனக்கு இல்லாத என்ன மாமா? நீங்களே டைட்டா காலைக்கு விட்டா 300 ரூபா போ. அல்வா பொட்டிட்டோமா? வயிறு வலியல் போயிட்டு வா. அது வயிறு வலியில இது ஏதாவது கோட்டா விட்டுறாத போ. அவன் கொண்டு வந்தது நம்ம ரயில் ஏறி கிளம்பிடலாம். ரயில் ஏறலாம். ரயில் ஏறலாம். சீக்கிரம் போயிட்டு வா. நேரம் ஆகுது. மரானா டிக்கெட் காசு கழுவல பணத்து கழுவல நான் சொத்து கழுவல சொகத்து கழுவல 10 பவுன் நகை கழுவல. எதுக்குதான் பழுவுற? நீ சுடுகாடா போக மட்டும் எனக்கு வந்த ராஜம் அண்ணா ஒரு முளை சுண்ணி கழுவுறண்டா. பிராந்தி கடை வழியாட்டு இருக்குது போனா 4 பேர் குடிச்சுட்டு வலையில புடிக்கிட்டு போயிட்டாங்க. பின்னாடி பண்றது வலையிலும் போச்சா? போங்களா அல்ப புண்டைகள்.
வேண்டாம். ஆ, இப்படி பண்ணனா எப்படி? எப்படி கமெண்ட் போட்டு இப்படி இப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும். இல்ல. திருட்டு ரயில் ஏறினா ஏய், நீங்க தான் திருட்டு ரயில் ஏறீங்க, ரயில் திருட்டு ரயிலா? நாங்களாம் திருட்டுத்தனமா நீங்க தான் ஏறுறோமா? திருட்டுத்தனமா ஏறீங்க, ரயில் மேல பேர வைக்கிறாங்க திருட்டு ரயில். சரி போலாம். ரயில் ஏறி ஆ, கக்கு ரூம் இருக்குது இல்ல, அதை ஆமா. ஓட்டிக்கங்க. அதுலயே வித்தவுட்லயே போறது. இப்படி புறத்து விட்டுட்டு போறவங்களுக்கு தான் பிகி ரூம்ல தாண்டி போகணும். மறுபடியும் போக டைம் ஆகும். அந்த அழகான கும்பகோணம். அந்த கும்பகோணம் தன்னத்தாண்டி அரிய போமாடி மயவரம். இதுதான் சொந்த ஊரா? ஆமா, கும்பகோணம் அந்த தாண்டி மெத்தையெல்லாம் யாரு? இந்த மெத்தல யாருன்னு நினைக்கிறேன்? இதெல்லாம் கட்டணம் உனக்கு. இதெல்லாம் மாமனது. என்ன ஆ, பாலாஜி அவர்கள் பாலாஜி அவர்கள் இந்த பச்சையம்மனுக்காக நிச்சயமனுக்காக அவர் பேரு கீர்த்தி பெற ஆ. ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார் நம்ம நாடக சபாவுக்காக. அள்ளி கொடுத்தவர் அவங்க அண்ணன் தம்பி மாமா மைத்துனன் ஆ. எல்லாம் அந்த பச்சையம்மன் கோபுரம் நடந்து கூட என்று தீர்க்காய்த்தா இருக்கு நாம விஷயம். ஏங்க, ஆ? இதெல்லாம் இப்ப வாடகை கொடுத்துட்டீங்களா? இப்பெல்லாம் நான் வாடகை கொடுத்துருக்கிறேன். சரி, இது ஒரு ஊப்புல இருந்துக்கலாமே. ஒரு ஊங்குடியா? ஏம்மா, வீட்டுக்காரன் விடுவானா? நான் ஏய், இது என்னோட வீடுடா, என் பொண்டாட்டிக்கு இல்லாத வீடா? நானு வாடகை கொடுத்துருக்கிறேன். ஏன் வாடகை விட்டா நம்ம போய் எந்திரிக்க சொல்றது? இப்ப திடீர்னு எந்திரிக்க சொன்னா எந்திரிக்குமா? அவன் வீட்டு விட்டுட்டு எந்திரிப்பானா? மாசம் 1ஆம் தேதி ஆனாதான் அவங்க வீட்டை காலி பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு விட்டுட்டு போக சொன்னா எப்படி போவாங்க? ஆனா 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். அதனால இந்த ஆவரங்காட்டுல இங்க ஒரு பாரு, பூங்கார் பக்கத்துல பாரு, ஒரு ஆவரங்காடு இருக்குது. இந்த ஆவரங்காட்டுல ஒரு குடிசை அடிச்சு அந்த குடிசையில 1ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேல உன்னை கொண்டு போய் பங்களாவுக்கு உள்ள விட்டு நான் பார்க்க போறேன் பாரு. அப்படியா? ஆமா. ஐயோ, என்ன பண்ணுது? ஐயோ, ஏய், எங்கடா போறது? இங்க வாடா, டேய், அப்பா, ஓகேங்களா? ஐயோ, என்னாச்சு தெரியலையே, வாங்கி இருக்கிறாளே, ஏதாவது சேராதிக்கிறா தின்னுட்டாளா? பண்ணா. ஓய். ஐயோ, எனக்கு வயித்த வலிக்குதையே. எனக்கு மாசமே செய்யுதையே. பொம்பளை வெள்ளம் உக்கால வாந்தி எடுக்கிறா. என்னடா இருக்கு, என்னடா இருக்கு, ஒண்ணுமே புரியல. வெள்ளத்தாச்சி ஆயிட்டான். அப்பா 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 நான் அப்பாவை போறேன், நீ தாத்தாவை போற. ஆகட்டும். ஐயோ, வகுத்து வழியா தவிக்கிறாயே, உள்ள ஐயோ, புடி. ஐயோ, 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 சாமி. நான் இப்படி தெரிஞ்சுட்டா பக்கத்துல அப்படித்தான் குழந்தை பிறக்கையில கட்டுவீங்க, அப்புறம் முட்டு விட்டுலயே வேலை விடுவீங்க. முடியாது, முடியாது, முடியாது. இதுதானே கல்லட்டனுக்கும்